வறுமையை புலமையால் வெல்ல முடியும் என்று நிரூபித்து நீட் தேர்வில் 310 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார் மாணவர் தினேஷ்குமார். மருத்துவராக வர வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன? காணலாம் சிறு தொகுப்பாக. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள குளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் லதா தம்பதியரின் மகன் தினேஷ்குமார். தந்தை கொத்தனார் வேலையும் தாய் திருச்சியில் உள்ள தனியார் உணவகத்தில் சமையல் வேலையும் செய்கின்றனர். இதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்வை நகர்த்தி வந்ததோடு வறுமையின் காரணமாக ஏற்கனவே தினேஷ்குமாரின் 2 சகோதரிகளையும் படிக்க வைக்க இயலாமல் திருமணமும் செய்து கொடுத்து விட்டனர். இந்நிலையில்தான் சிறுவயது முதலே படிப்பில் ஆர்வம் செலுத்தி வந்த தினேஷ்குமார் எப்படியும் மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியத்தோடு வறுமையை கடந்து கல்வியில் ஆர்வம் செலுத்த தொடங்கினார். +2 பொதுத் தேர்வில் 526 மதிப்பெண்களை பெற்று அதன் பின்பு நீட் தேர்வையும் எழுதினார். எனினும் முதல் முயற்சியில் தோல்வியடைந்தாலும் அவர் படித்த பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட சிலரின் முயற்சியால் இந்த ஆண்டு மீண்டும் நீட் தேர்வு எழுதிய மாணவன் தினேஷ்குமார் அதில் 310 மதிப்பெண்கள் பெற்று அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவராகவும் உருவெடுத்துள்ளார். தினேஷ்குமாரின் பெற்றோர் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஃபஸ்ட் டைம் நீட் எழுதும் போது மார்க் கம்மியானதுனால கொஞ்சம் உற்சாகம் குறைஞ்சி சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஃபிசியோதெரப்பி சேர்ந்தேன். அப்புறம் என்னோடய குளத்தூர் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹெச்எம் போய் பார்த்து இது மாதிரி சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் உற்சாகம் பண்ணாங்க. ரிப்பீட் பண்ணுறாங்கப்பா நிறையா பேர், ஒன்னாலே முடியும், நல்ல மார்க்கு ஃபஸ்ட் டைம் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், இந்த தடவை ஒன்றால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க உற்சாகம் பண்ணி என்னை அங்கே கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டு அவங்க தான் படிக்க வச்சாங்க. அடுத்த வர மாணவர்களுக்கு அதே தான், ஏழ்மை ஒரு தடை கிடையாது கல்விக்கு. அவங்க முயற்சி பண்ணால் அவங்களால கண்டிப்பாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா மாணவர்களும் நீட்டில் வெற்றி பெற வேண்டும், ஏதாவது போட்டித் தேர்வு வெற்றி பெற வேண்டும்ங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. பெரும்பாலான மாணவர்கள் வறுமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், வறுமை ஒரு பெரிய தடையே இல்லை என்கிற எண்ணத்தையும் இந்த மாணவர் உடைச்சிருக்கிறார். வறுமையை புலமையால் வெல்ல முடியும் என்பதை நிரூபித்து காட்டி குளத்தூர் கிராமத்தின் முதல் மருத்துவ மாணவராக உருவெடுத்துள்ள தினேஷ்குமாருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி.